ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 50. கைஸ், நான் எப்படி என்னோட நியூ இயரை டிபிலிஸ்ல ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? 2026 செலிப்ரேட் பண்ணதுக்காக நைட்டு 10 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். மெட்ரோல ஏறிட்டு எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்லாம் பிளான் பண்ணிட்டு வீட்ல இருந்து கொண்டு வந்த பிஸ்கெட்டை ஃப்ரெண்ட்ஸோட ஷேரிங் போட்டுட்டு அப்படியே பேசிட்டு நேரா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. கைஸ், இப்போ நாங்க வந்திருக்கிறது டிபிலிசில ருஸ்டவலின்னு சொல்லி பிளேஸ். இங்க தான் கைஸ் நைட் எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம். இங்க வந்த உடனே டான்ஸ், குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இங்க தான் ஐஸ் கட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா நாங்க வரப்ப க்ளோஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தா கரெக்டா ஒரு மிக்கி மவுஸ் பொம்மை நடந்து போயிட்டு. கண்டிப்பா அதை பாக்குறப்ப என் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். லைட்டா சந்தேகமா இருக்கு. இந்த கெட்ட போட்டது எங்க ஃப்ரெண்டு தான் சொல்லி கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். மணி கரெக்டா 12 ஆயிடுச்சு. கண்டினியூஸா 10 மினிட்ஸ்க்கு ஃபயர் ஒர்க்ஸ், கிராக்கர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம ஜாலியா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லாருக்கும் 2025 எப்படி போச்சுன்னு தெரியல, பட் கண்டிப்பா 2026 எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 1:15 போல மெட்ரோ ஏறிட்டோம். எங்க எல்லாருக்கும் செம்ம பசி. சரி கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கலாம்னு பார்த்தா கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்தோடனே எங்களோட மெஸ் சாப்பாடு இருந்துச்சு. அது 1/4 நாங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். எந்திரிக்கிறதுக்கு மதியம் ஆயிடுச்சு. எந்திரிச்சு பார்த்தா கிளைமேட் சூப்பரா இருந்தது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், இந்த வருஷம் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவோம், அடுத்த நாள் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனா 2020 ரெசல்யூஷன் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், என்ன பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு கூட நீங்க பெட்டரா இருக்கணும், பண்ண மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். பட் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா செம்ம மழை, கை ஃபுல்லா செம்ம ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே குக்கிங்ஸ்ல இறங்கியாச்சு. இன்னைக்கு இந்தியாவில இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா பியூர் வெஜ் தான். பட் இங்க இருக்கனால ஃபுல்லா நான்வெஜ் கைஸ். இன்னைக்கு நம்ம மெனுல சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, பைனாப்பிள் கேசரி எல்லாமே உண்டு. ஒரு 3 hours கிட்ட ஆச்சு கைஸ் எல்லாமே சமைச்சு முடிக்கிறதுக்கு. வெளியே வந்து பார்த்தா ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு. நானும் கட் பண்ண பைனாப்பிள் கேஷுவலா சாப்பிட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டு சமைச்ச பிரியாணி சாப்பிட்டுட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்பாங்க கைஸ். பாய்.